ஹை டு ஆல், நான் தான் உங்கள் நண்பன் விக்னேஷ் பேசுகிறேன். நம்ம எஸ்கே 23 மூவி இருக்குல்ல, அந்த படத்தை பற்றி அப்டேட் எனக்கு கிடைக்க போது சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த படத்தை பற்றி அப்டேட் கிடச்சிருக்கு. அந்த படத்தோட டேரக்டர் யார் பார்த்தோம்னா எல்லாருக்குமே தெரியும், ஏஆர் முருகதாஸ் சார். அண்ட் இந்த படத்தோட டைட்டில் இன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ஒரு நியூஸ் கிடச்சிச்சு. அந்த டைட்டில் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. என்ன டைட்டில், இந்த படத்துக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க பார்த்தோம்னா, மதராசின்னு சொல்லி ஒரு பேர் வச்சுருக்காங்க. இந்த பேர் கேட்கும்போதே கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு எல்லா ஒரு விஷயம் தெரியுது. தமிழ் மக்களை வந்து நம்ம நார்த் இண்டியோ இல்லை வேறு எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அவங்கள கூப்பிட்ற ஒரே பேர் வச்சு தான் மதராசி தான் சொல்லுவாங்க. அந்த பேரை வந்து டைட்டிலாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து இது சும்மா இருக்காது. கண்டிப்பாக ஏஆர் சார் வந்து ஒரு படத்தோட டைட்டில் இப்படி வைக்கிறாருன்னா அந்த படத்தில் ஒரு பெரிய சம்பவம் வச்சுருக்காருன்னு அர்த்தம். பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டோரி இருக்குல்ல, ரொம்ப டெப்த்தாக நிறைய பேருக்கு வந்து பிடிக்கிற மாதிரி தான் எடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு டைட்டில் ஒரு படம் வரப்போகுதுன்னா கண்டிப்பாக வந்து இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கிளிம்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கிளிம்ஸ் பார்க்கும்போதே தெரியுது கண்டிப்பாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஆக்ஷன் பேக்கேஜாக தான் இருக்க போகுது, நமக்கு கிளியராக தெரியுது. அண்ட் இந்த படத்தில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், துப்பாக்கி படத்தில் வில்லனாக வந்தார்ல, அவரை தான் இந்த படத்துக்கும் வில்லனாக இருக்கிற மாதிரி தெரியும். நிறைய ஃபைட்டர்ஸ்லாம் இருக்காங்க, நிறைய சண்டை போடுற மாதிரி அந்த கிளிம்ஸ்லாம் சீன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் பாம் பிளாஸ்ட் ஆகுது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்மே தெரியுது, இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆக்ஷன் மூவி தான். ஆனால் என்ன மாதிரி ஆக்ஷன் மூவி தெரில. பிகாஸ் துப்பாக்கி மாதிரியா இல்லை கத்தி மாதிரியா இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜானல் எடுத்திருக்காரா நமக்கு தெரில. பட் இது டிஃப்ரெண்ட் ஒரு ஆக்ஷன் பேக்கேஜ் படம் மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம். இந்த படத்தை பற்றி வேறு ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன்று சேர்க்குறேன். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.